மக்களே இதை பாருங்கள், ஒரு பழம் இருக்கும் இது மாதிரி வசத்தோயா இந்த மாதிரி. இது பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு தெரில. நான் மொதல் டிப்பு இந்த பழத்தை பார்த்தேன், டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். நீங்கள் பாருங்களேன் அது எப்படி இருக்குன்னு. இந்த செக்கியில் ஒரு பழம் வாங்கினோம், அது பேர் என்னமோ போட்டுருச்சு, நான் அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். பார்க்க டுக்கு லங்ஸார்லாம் இருக்குமா அந்த சைஸில் இருந்துச்சு. ஆனால் இது பெருசுன்னா அவ்வளோ பெருசு பாருங்கள். இது ஆஃப் ஆனால் சாப்பிட்டா சீத்தாப்பழம் மாதிரி இருக்குது. அப்படி தானே இருக்குது டேஸ்ட்டு. அது ரெண்டுமே கலந்த சீத்தாப்பழமும் கொய்யாப்பழமும் சீத்தாப்பழமும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட்றோம். இவ்வளோ பெருசு இது இப்போ நம்ம டுக்கு திறந்தா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. சீத்தாப்பழமும் டுக்கு பழமும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக பிறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அப்படி தானே இருக்கு. இது கெமிக்கல் ரியாக்ஷன். இல்லை டுக்கு வெள்ளையா இருக்கு. கொய்யாவா? தோலை சீவிட்டு சாப்பிடணுமா அப்படியே சாப்பிடணுமா? அப்படியே சாப்பிடலாம். தோல் அவ்வளோ மொத்தமாக கூட இல்லை. ஆனால் சீத்தாப்பழமும் டுக்கு பழமும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக பிறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அப்படி தானே இருக்கு. இது கெமிக்கல் ரியாக்ஷன். ரொம்ப லிட்டு மச்சாவைய ஃபேவரட் சீனா போட்டு சுத்து அவ வத்துவல் மாவத்து டக்கு விட்டவர் லுக்கு அச்சிது லக்கு நானே தக்கு அவன் ஆறான் பத்திக்க பார்த்தேன் டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன். ஆறான் பத்திக்க பார்த்தேன் டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன். ஆறான் பத்திக்க பார்த்தேன் டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன். ஆறான் பத்திக்க பார்த்தேன் டக்குன்னு பார்த்தான் வாதி 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 ரோடெல்லாம் வாந்தி செம்ம போத ஐயா செம்ம போத ஐயா செம்ம போத எத்த பேசினாரு ஐயா செம்ம போத ஐயா செம்ம போத ஐயா செம்ம போத எத்த பேசினாரு ஐயா செம்ம போத. ஏய் புது புனல் போலே வராதோ வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு. வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு. வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு. வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்த